തമിഴ് മക്കൾ എന്ന നിലയ്ക്കും റീജിയണൽ ആയിട്ടൊക്കെയുള്ള ഒരു ചെതറൽ ഒരു പ്രശ്നം തമിഴ്നാട്ടിൽ നിൽക്കുന്നുണ്ട്. അപ്പൊ ഈ നോർത്തില് ഉള്ള ബ്രാഹ്മണ്യത്തെ മാത്രമാണോ തമിഴ്നാട് പ്രതിരോധിക്കുന്നത്? തമിഴ്നാടിനകത്തുള്ള ഒരു ജാതിയെ എങ്ങനെയാണ് കൈകാര്യം ചെയ്യുന്നത്? ഈ ഐഡന്റിറ്റി പൊളിറ്റിക്സ്, അതായത് ഭാഷാപരമായിട്ടുള്ള തമിഴ് മക്കൾ എന്നുള്ള മണ്ണിന്റെ മക്കൾ വാദമൊക്കെയുള്ള ഈ ഐഡന്റിറ്റി പൊളിറ്റിക്സ് ഹിന്ദുത്വത്തെ, നോർത്തിൽ നിന്നുള്ള ഹിന്ദുത്വത്തെ പ്രതിരോധിക്കുന്നതിനകത്ത് ഒരു പ്രശ്നമാണോ എന്നുള്ളതാണ് എൻ്റെ ഒരു ചോദ്യം. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்லே பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இந்த சாதி பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான திரைப்படங்கள்லேருந்தே நீங்கள் பார்க்க முடியும். சமீபத்தில் வந்த மாரி செல்வராஜோடைய 5 திரைப்படங்களுமே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை பற்றியான படம் தான். அதில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய எல்லா படங்கள்லேயும் லால் சார் இருக்கார். அது கடைசியாக வந்திருக்கக்கூடிய படம் வந்து பைசன். அது 1990களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுத்த ஒரு படம். அதில் வந்து மெயின் கேரக்டர் ஹீரோ, அவர் கபடி வீரர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் அவர் வச்சிருக்கிற 2 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் தமிழ்நாட்டில் பசுபதி பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அதே போல் இன்னொருத்தர் வந்து இவர் லால் நடித்திருக்கக்கூடிய அந்த கேரக்டர். இந்த பசுபதி பாண்டியங்கிறவர் 2013 கொல்லப்பட்டார். ஆனால் 1993 அவர் வந்து அந்த பண்ணையார் லேண்ட்லார்டை எதிர்த்த ஒரு போராட்டத்தில் தான் அவர் வந்து எமர்ஜ் ஆகி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக வந்தார். அந்த லேண்ட்லார்டு 1990 தமிழ்நாட்டில் லேண்ட்லார்டு ஒரு கிராமத்தை, அலங்காரத்தட்டு, புல்லுவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய 2-3 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை, அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேபரை ஒர்க்கருங்கிற முறையில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுங்கிறதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பசுபதி பாண்டியன்கிறவர் எமர்ஜ் ஆனார். அப்படிங்கிறதான் அந்த பைசன் படத்தில் சொல்லப்படுற முக்கியமான ஒரு இதை வந்து ஒரு ஃபேமிலி பகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான அந்த பகை, அதனுடைய துவக்கம் என்னன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இருந்து உருவான, அதில் இருந்து தான் அந்த படம் வந்தது. அந்த படத்தில் கூட ஒரு இடத்துல ஒரு வசனம் பேசுவார், நான் எதற்காக இப்படி வந்தேங்கிறதே இப்போ உள்ள யாருக்கும் தெரியல அப்படின்னு அந்த படத்தில் சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுதான் அவருடைய 5வது படம். இது 1990களில் நடக்கிற கதை. அவர் எடுத்த முதல் திரைப்படங்கிறது பெரியர் பெருமாள். அவர் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது அங்கே நடந்த சம்பவங்களை வச்சு தான் அவர் எடுத்தார் அந்த படம். அது 2010 சார்ந்த காலத்தில். 2010லையுமே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்தது. அந்த படத்தோடைய கதை பெரியர் பெருமாள்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அவர் வேறு ஒரு சாதி பெண்ணை அவர் விரும்பினார் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து டார்ச்சர் பண்ணது, எப்படிப்பட்ட சித்திரவதைகள் பண்ணாங்கங்கிறது அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போவும் அது வந்து ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். அவர் நல்ல கேள்வி கேட்டார். திராவிட இயக்கத்துக்கு ஆன்டி இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தானே, அப்படிங்கும்போது அவங்க ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2 முக்கியமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மாரி செல்வராஜுடைய 2வது திரைப்படம் கர்ணன். அந்த திரைப்படம் முழுக்க எதை டீல் பண்ணது அப்படின்னு சொன்னால், 1997
கொடியன்குளம் என்கிற ஒரு தலித் கிராமத்தில் போலீஸ் நடத்தின அட்ராசிட்டி, அதுதான் அந்த படம். அந்த ஒரு கிராமத்தை, அந்த கிராமத்தில் தான் ஓரளவுக்கு படித்த தலித்துகள் இருந்தாங்க, வெளிநாடுக்கு போன தலித்துகள் இருந்தாங்க, ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. இயல்பாகவே அவங்கெல்லாம் இந்த சாதி ஒடுக்குமுறையை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. ஆகவே சாதி ஒடுக்குமுறை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருளாதார வசதி உள்ள அந்த கிராமத்தை குறிவைத்து, அது அதிமுக அரசு இருந்தது, ஜெயலலிதா கவர்மெண்ட். 97 கொடியன்குளம். இந்த கொடியன்குளத்திலிருந்து துவங்கி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 140 படுகொலைகளுக்கு காரணமான சதன் டிஸ்ட்ரிக்ட் அந்த கலவரம் என்பது நடந்தது அப்படிங்கிறது இது ஒன்று. 99 ஒரு சம்பவம் நடந்தது. அது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய, மாஞ்சோலைன்னு சொல்லி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், அந்த எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் வந்து கூலி உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக, வேஜ் வேணுங்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி திருநெல்வேலி ஜெயிலில் வைக்காம அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா திருச்சி ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க. திருச்சி ஜெயிலில் இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக 99 ஒரு பெரிய ரேலி ஒன்று நடத்துகிறாங்க. அது வெறும் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் இல்லை, அதில் சிபிஎம், சிபிஐ, தமிழ் மாநில காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாருமே இருந்தாங்க. எல்லா ஆல் பார்ட்டி இருந்தது. இப்போ இருக்கிற ஸ்பீக்கர், இப்போ தமிழ்நாட்டினுடைய ஸ்பீக்கர் அப்பாவும் அதில் அந்த ஊர்வலத்தில் உண்டு. அப்போ அவர் கொடுத்த பேட்டி இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறது, அப்போ கொடுத்தாரு. அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்தை டிஎம்கே கவர்மெண்ட் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் நடத்தின போலீஸோடைய அட்ராசிட்டியில் 17 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கூலி உயர்வு நடந்தது. உயர்த்தப்பட்ட கூலி எவ்வளவுன்னு சொன்னா 17 ரூபாய். இதுதான் காரணம்னு சொல்ல முடியாதுனாலும், இது இந்த 17 பேர் கொல்லப்பட்டாங்க, 17 ரூபாய் கூலி இன்க்ரீஸ் ஆனதுன்னு நீங்க வந்து திட்டவட்டமா நமக்கு தெரியாது அவங்க எப்படி உயர்த்தினாங்கன்னு. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அதுல அந்த கூலி உயர்வுங்கிறது 17 பேர். ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே 2 கவர்மெண்ட் இருக்கும்போதுமே கூட தலித் மக்கள் மேலான அட்ராசிட்டிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். பல விதமான அட்ராசிட்டி இருக்கு. நாளை இன்னைக்கு தான் வைக்கம் போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் பந்தப்புலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ். அங்கே வந்து தலித் மக்கள் கோயிலுக்கு போக முடியாது. வில்லேஜ், அது ஒரு சாதாரண வில்லேஜ் தான். வில்லேஜில் உள்ள கோயில் எப்படி இருக்கும், பெரிய கோயிலாக இருக்காது, திருவனந்தபுரம் கோயில் மாதிரி இருக்காது. ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாது. இப்போ கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தும் போது அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது. நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ரா கர்க் இப்போ இந்த விஜய் பொதுக்கூட்டத்தெல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஹைகோர்ட் போட்ட ஸ்பெஷல் டீமோடைய லீடர், ஐபிஎஸ் அதிகாரி, அவர் தான் திருநெல்வேலியினுடைய எஸ்பியாக இருந்தார். அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க கவர்மெண்ட். அதை மீறி மக்கள் வந்தாங்க, பட் கோயிலுக்குள்ளே விடலை. ஆனால் ஒரு வாரம் கழித்து முதலமைச்சர் கவனத்துக்கு போய் முதலமைச்சர் எஸ்பியை கலெக்டரை கூப்பிட்டு நீங்கள் தலித் மக்களை கூட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து பூஜை இதெல்லாம் நடத்திடணும்னு சொல்லி சொன்னார். கிராம வில்லேஜ் கோயிலினுடைய பூசாரி எப்படி இருப்பார், அவரும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாக தானே இருப்பார். அவர் பயந்து போய் எங்கேயோ போயிட்டார், பிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. தலித் மக்கள் உள்ள நுழைஞ்சி கும்பிடும்போது உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி பேக்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த, அது குறிப்பாக என்ன சமூகம்னு சொன்னாங்கன்னா நாய்க்கருமாங்க. நாய்க்கர்லேயே பல பிரிவு உண்டு. நாய்க்கர்லேயே கம்பளத்தை நாய்க்கர்னுமாங்க. அது ஒரு கேஸ்ட். அவங்க எல்லாம் வந்து மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு அவங்க உள்ளே கூட்டு போகக்கூடாதுன்னாங்க. நாங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிடுவோம், ஆகவே நீங்கள் அவங்கள உள்ளே விடக்கூடாதுன்னாங்க.
அதை மீறி அவங்களையும் தடுத்து அவங்களையும் பாதுகாத்துட்டு அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் போய் அவங்கள சாமி கும்பிட்டாங்க. அன்னைய தேதியிலிருந்து அதுவரை அந்த கோயிலுக்கு போன நாய்க்கர் அந்த சமூகத்துக்காரங்க அந்த கோயிலுக்குள்ள போறதில்லை. இப்போ அன்டச்சபிலிட்டி யாருன்னா தலித் இல்லை, இப்போ அம்மன் மாரியம்மனே என்ன ஆயிட்டு கும்பிடக்கூடாத சாமியாக மாறிடுச்சு.